இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, யாவரும் மனம் திரும்ப தேவ அழைப்பு. யாவரும் மனம் திரும்ப தேவ அழைப்பு. அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் 34 வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் 34 வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதித்தருளும். உங்களுடைய ஜீவ வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும், அதன் பிரகாரம் வாழ்ந்து உண்மை மையப்படுத்தவும், உங்களுடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்படவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனம் மகிமையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் பவுல் நாட்களிலே அவர் ஏதென்ஸ் என்கிற பட்டணத்துக்கு, அதாவது கிரீக் நாடு, கிரீஸ் தேசத்திலே உள்ள அதன் தலைநகரமாக்கிய அத்தேனை பட்டணத்திலே அவர் வந்திருந்தார். அங்கே உள்ள இடங்களை அவர் சுற்றி பார்த்தார். அப்பொழுது அங்கு ஏராளமான விக்கிரகங்கள் இருந்ததை அவர் கவனித்தார். அந்த விக்கிரகங்களுக்கான பலிபீடங்களும் அங்கு அமைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு பலிபீடத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது, அறியப்படாத தேவனுக்கு என்று அந்த பலிபீடத்திலே எழுதப்பட்டிருந்தது. இவ்விதமாக அந்த ஏதென்ஸ் அத்தேனை பட்டணத்தில் உள்ள அந்த மக்கள் அவர்கள் அறிந்திருந்த, அவர்கள் உண்டாக்கின விக்கிரகங்களையும் தேவர்கள் என்று வணங்கினார்கள். இன்னும் அவர்கள் அறியாத ஒரு தேவனையும் ஒருவர் இருக்கிறார் என்று அவரையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த பவுல் அப்போஸ்தலன் அதை அறிந்து அவருக்கு மார்ஸ் மேடை என்ற இடத்திலே அவரை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த மார்ஸ் மேடையிலே அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார், சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அவர் திட்டவட்டமாக அவர்களுக்கு போதித்தார். அவரை சுவாசிப்பதனாலே பாவங்களிலிருந்து மன்னிப்பு, ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு உண்டாகும். எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதை குறித்து தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வருகிறதற்கு முன்பு மக்கள் அவர்கள் விருப்பம் போல் வாழ்ந்தார்கள். யூதர்கள் தேவாலயத்திலே அந்த மோசே தீர்க்கதரிசி அவர்களுக்கு எழுதி வைத்திருந்த தேவாதி தேவன் மோசேயின் மூலமாக கொடுத்த கட்டளைகளை அவர்கள் கை கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். மேசியாவுக்காக, ஒரு இரட்சகருக்காக அவர் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அநேகர் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கவில்லை. எந்த போதிலும் தேவன் அவர்கள் மேல் அதிக தண்டனையை கொடுக்கவில்லை. ஆகவேதான் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து, முன்பு யூதர்கள் மேசியா என்ற பெயரிலே வணங்கி கொண்டிருந்த அதே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் இரட்சகராக வந்திருக்கிறார் என்பதை அநேகர் அறியாதிருந்தார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவே அந்த மேசியா, இயேசு கிறிஸ்துவே வரவேண்டிய இரட்சகர் என்பதை அறிவித்து இந்த பரிசுத்த பவுல் யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் ரட்சிப்பை அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளின் போது நம்ம எல்லாருடைய பாவங்களையும், நம்மேல் வந்த சாபங்களையும், நம்மேல் இருந்த நோய்களையும், துக்கங்களையும், வேதனைகளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதையும், பிசாசானவன் நம்மேல் வைத்திருந்த அடிமைத்தனத்தின் அதிகாரத்தையும் அவர் பிசாசிடமிருந்து உரிந்து கொண்டு அவனை தம்முடைய பாதத்தின் கீழ் மிதித்து வைத்திருக்கிறார் என்பதையும் திட்டவட்டமாக இந்த பவுல் அப்போஸ்தலர் மக்களுக்கு அறிவித்தார். யாரும் மிக ஆர்வமாக கேட்டார்கள். ஏனென்றால் அந்த அத்தேனை பட்டணத்தில் உள்ள அந்த ஏத்தன்ஸ் தலைநகர் பட்டணத்திலே வாழ்ந்து வந்த மக்கள் புதிய புதிய காரியங்களை கேட்டு அறிந்து கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் மிகவும் கவனமாக கேட்டு அவைகளை கைக்கொள்ள முயற்சி செய்தார்கள். அப்பொழுது 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, இந்த நியமித்த மனுஷன் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை என்று கூறப்படும் போது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இப்பொழுது மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவனை விட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்ற சத்தியத்தையும் அவர் அறிவித்தார். ஆகவே மனிதர்கள் இறந்ததன் பிற்பாடு அவர்கள் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே உயிரோடு எழும்புவார்கள் என்கிற உண்மையை அறிந்தார்கள். அநேகர் விசுவாசித்தார்கள். ஆனால் இன்னும் அநேகர் அதை நம்பவில்லை. அதை குறித்து அவர்கள் பரிகாசமாய் கூறினார்கள். இன்னும் சிலர் அதை நாங்கள் இன்னொரு தடவை கேட்போம் என்று சாக்கு போக்கு கூறினார்கள். ஆனால் சிலர் இந்த சத்தியத்தை விசுவாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தமாக அந்த ஏத்தன்ஸ் பட்டணத்திலே கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கும் ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. அதை குறித்து இந்த 32ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். விதமாக பிரிந்த அபிப்பிராயம் உடையவர்களாக அந்த மக்கள் காணப்பட்டார்கள். இந்த வேளையில் 33ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 17:33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அவர் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து விட்டு அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டார். ஆனால் சிலர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவரை பற்றி கொண்டார்கள், இந்த பவுல் அப்போஸ்தலனை பின்பற்றினார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அங்கு ஏத்தன்ஸ் பட்டணத்திலே கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்படும்படியான ஒரு ஒழுங்கு நடந்திருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடியும். விதமாக அந்த பட்டணத்து மக்கள்
கர்த்தரை பற்றி அறிந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர்கள் கேட்டார்கள். இந்த 34ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17:34 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். இதுமாக அந்த மார்ஸ் மேடை உள்ள ஒரு நியாயாதிபதி, அவரும் தியோனீசியு என்று பெயர் கொள்ள அந்த நியாயாதிபதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டார். அவருடைய வழியில் நடக்க ஆரம்பித்தார். ஒரு தாமரி என்று பெயருள்ள ஒரு அம்மையாரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு, விதமாக அங்குள்ள அந்த பட்டணத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் மற்றும் சிலர் அவர்களோடு சேர்ந்து தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை வணங்க ஆரம்பித்தார்கள், அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நிச்சயமாக அந்த இடத்துல கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்க முடியும். விதமாக தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. ஆம் கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவை அறியாதிருந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கேள்விப்படாத நாட்களிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து நம்மை காணாதவர் போல் இருந்தார். நம்மை தண்டிக்க, நாம் அறிந்த சத்தியங்களை கொண்டு நம்மை தண்டிக்க அவர் நேரம் தாழ்த்தினார். அவர் அதை சகித்து கொண்டார். ஆனால் இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறப்படும் பெரிய கட்டளை நமக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் உலகம் முழுவதிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய, உலக இரட்சகராக்கிய இந்த தேவகுமாரனை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரேடியோ, இன்னும் கிறிஸ்தவ டிவி சேனல்கள், இன்னும் எத்தனையோ இன்டர்நெட் சேனல்கள், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற எத்தனையோ இன்டர்நெட் சேனல்கள் மற்றும் எல்லா மொபைல் போன்கள், எல்லாருடைய கைகளிலும் மொபைல் போன் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அவைகளின் மூலமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்க ஏராளமான வாய்ப்புகள், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லாதவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறதுக்கான அநேக வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூகுள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ போன்ற எத்தனையோ புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக அநேக சத்தியங்கள் இன்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நமக்கு தெரியாத அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்றது. என்றாலும் அவைகளுக்கு நாம் அடிமைகளாக வேண்டிய தேவையில்லை. வேத புஸ்தகத்தையே நாம் நம்பி இயேசு கிறிஸ்துவையே நாம் வணங்கி அவரிலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ற வண்ணம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கூகுள்ஸ் போன்றவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மொத்தமாக நாம் அவைகளுக்கு அடிமையாக கூடாது என்பதுதான் தேவை. ஆகவே இவ்விதமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும்போது நம்மை கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் முடிபரியந்த நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு வருகிற உபத்திரவங்களையும், எதிர்ப்புகளையும், ஹிம்சைகளையும், துன்பங்களையும், சிறைவாசங்களையும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கச்சேரி, ஜெயில், ஆஸ்பத்திரி போன்ற கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இறுதி வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலியாமல், எக்காரணம் கொண்டும் எவ்வளவு துன்பம் வந்தாலும், நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும், நம் இரத்த சாட்சிகளாக நம்முடைய ஜீவனை விட வேண்டியது இருந்தாலும் கூட நாமும் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், உறவினர், சபையோர் விதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட
போதிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று கூறாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதளிக்காதபடிக்கு, முடிபறிந்தும் அவர் மேல் வைத்த விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து இரத்த சாட்சிகளாகவோ இல்லை என்றால் சாதாரண மரணமாகவோ நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நிச்சயம் நமக்காக ஒரு ஜீவ கிரீடம் கர்த்தருடைய சமூகத்திலே பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் நாம் இழந்து போகக்கூடாது. நாம் எல்லாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்திலே பாடுகள் மத்தியிலேயும் எதிர்ப்புகள் மத்தியிலும் உபத்திரங்கள் மத்தியிலும் வாழும்போது நமக்காக ஒரு பரிசு பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இழந்து போகாதபடி அதை அடைந்து கொள்ளும்படியாக நாம் முடிபெறிந்தும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து அவருடைய சுபாவங்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சி செய்து அவருக்காக அவர் விரும்பும் விதமான ஒரு வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை நாம் அறிவித்து அவர்களையும் இந்த ஜீவ பாதையிலே இயேசு கிறிஸ்துவின் வழியிலே கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மக்கள் உண்மை அறியாதிருந்த நாட்களிலே அவர்களை கண்டிப்பதற்காகவோ வழிநடத்துவதற்காகவோ நல் வாழ்க்கை வாழ்வதற்காகவோ ஆண்டவரே நீர் அவர்களை பற்றி நீர் அதிக கருத்துள்ளவராக இல்லை. ஆனால் இப்பொழுது சத்தியத்தை மக்கள் அறிந்ததன் பிற்பாடு அவர்களை நேசிக்கிறீர். அவர்களை உம்முடைய வழியிலே நடக்க வேண்டும் என்றும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க அவர்கள் உண்மை விசுவாசிக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே நீர் கட்டளை கொடுக்கிறீர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றீர். உண்மை இல்லாமல் வேறொருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற திட்டவட்டமான அறிவிப்பு ஆண்டவரே உடைய ஜீவ வசனத்தின் மூலமாக நீர் அறிவித்திருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க பண்ணுகிற எங்களுடைய குடும்பத்தின் மக்கள், எங்களோட வேலை செய்கிற மக்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்களுடைய சபை மக்கள் மற்றும் எங்களுக்கு அயலத்தார்கள் அனைவரும் உண்மை ஆண்டவனை லட்சியமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதி பெற ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலைகளிலே நல்ல உயர்வு, மேன்மை, ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்க ஆண்டவரை நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு நல்ல மெடல்கள், நல்ல அவார்ட்ஸ், நல்ல புகழ், பெருமை கிடைக்க கிருபை செய்யும். அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தின் மக்கள், அவருடைய படிப்பு, வேலை வாய்ப்புகள், அவர்களுடைய நல்ல புகழ், பெருமை, வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை, அவர்களுடைய திருமண காரியங்கள் ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள் கிடைக்க ஆண்டவரை கிருபை செய்யும். எல்லாருடைய குடும்பங்களிலும் புத்திர பாக்கியம் உண்டாகி இருக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். அமைதியான சமாதானமான குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஜெபம் நடத்தும் குடும்ப வாழ்க்கை ஒவ்வொருடைய குடும்பத்திலும் காணப்பட ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். வயதானவர்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆண்டவர்கள் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதியுள்ளவர்களாக வாழ ஆண்டவரை நீர் கிருபை செய்வீராக. இந்த பரிசுத்த சேனையை நீர் ஆசீர்வதியும். ஒரிசாவிலும் இன்னும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலேயும் மத்திய இந்தியாவின் பல பகுதிகளிலே நடக்கிற இந்த பரிசுத்த சேனை ஆராதனைகள் யாவற்றை நீர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே இந்தியா முழுவதிலேயும் மற்ற உலக நாடுகளிலேயும் இந்த பரிசுத்த சேனை பரவட்டும். ஒரிசாவில தேவாலயம் நல்ல விதமாக கட்டப்பட்டு அங்கு ஆராதனை நடக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை இந்த பரிசுத்த சேனையின் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட ஆண்டவரை நீர் பயன்படுத்திடலும். பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை நீர் மையப்படுத்திடலும். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருக்காவது சரீரத்தில் சுவீனங்கள், பலவீனங்கள், வலி, வேதனை இருப்பின் அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாதாக.
எல்லா துதியும் கனவும் மகிமையும் ராஜா உமக்கே தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.